தமிழகத்தில் சாதிய கொலைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கௌரவ கொலைகள் என்று சொல்லப்படுகின்றதெல்லாம் தமிழகத்தில் அதிகரிப்பது என்பது நிச்சயமாக இங்கு இருக்கக்கூடிய சமூக அமைதியும் இது சேர்த்தே பாதிக்கும். இது எந்த விதத்தில் களையப்பட வேண்டுமோ, இது ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய கையில் என்பதை பொறுப்பை தட்டி கழிப்பது. இது சமூகத்தில் அனைவருக்கும் பொறுப்பிருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் சமூக ஒற்றுமையை விரும்புகின்ற அனைத்து அமைப்புகளும் இதில் சேர்ந்து பங்காற்ற வேண்டும். ஒரு 25 வயதுக்கு உள்ளான ஒரு இளைஞன் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு கையும் ஒரு காலும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கூறுவது, அதற்கு பெரிய குற்றம் அவன் இன்னொரு சாதியில் காதலித்ததுதான், அவன் தலித்தாக பிறந்ததுதான் என்று சொல்லுவது எத்தனை கொடூரமானது. அரசாங்கத்தினுடைய அஜாக்கிரதையும் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்தாதனாலேயும் தான் சாதி வெறியர்கள் பலம் கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களை தாக்குறது, சாதி வெறி கொலைகளை செய்கிறது, இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறது, இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அதனால் அரசாங்கம் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஜாதி வரியை வலுவான சட்டங்களால் தீர்த்து விட முடியாது. ஏன்னா வலுவான சட்டங்கள் எவ்வளவு சட்டங்கள் இருந்தாலும் அதேமாரி தவறுகளும் குற்றங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். எனவே ஜாதி வரி என்பது தான் இதற்குடைய ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கிறேன். அந்த ஜாதி வரி என்பது ஜாதி பற்றிலிருந்து ஆரம்பித்து ஜாதி வரியாக முடிகிறது. இது தவிர்க்கப்பட வேண்டுமா இல்லை நீக்கப்பட வேண்டுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும்.